கடவுளின் வழியில் நடக்க எவை நமக்கு தடையாக இருக்கிறது மக்களே? நம் பாவ வாழ்க்கை, ஆண்டவரை தேடாத வாழ்க்கை, அவருக்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுக்காத வாழ்க்கை, முழு மனதோடு அவரை அன்பு செய்யாமல் வாழ்வு தரும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழாத வாழ்க்கை, அல்லது ஒருவேளை நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பட்டம், படிப்பு, வேலை வாய்ப்பு, பணம், சொத்து சேர்ப்பதில் நம் முழு கவனத்தையும் செலுத்தி வாழலாம். நம் அருகில் ஏழ்மையில் வாழும் நம் சகோதர சகோதரிகளை கண்டு கொள்ளாமல், படைத்தவரில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய திறமையை மட்டும் சார்ந்து நாம் வாழலாம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இம்மையிலும் மறுமையிலும் நாம் பரலோக பிரசன்னத்தால் நிரப்பப்பட வேண்டுமென்றால், நிம்மதியில் சமாதானத்தில் வாழ வேண்டுமென்றால், நாம் அவர் காட்டும் வழியில் அன்பில், உறவில், நீதியில், நேர்மையில் வாழ்ந்து நம் அருள்நாதர் இயேசு